بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பி ஷைஆ. அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணையாக யாரையும் இணை கற்பிக்காதீர்கள். உபில் வாலிதைனி யஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று வல்ல அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒபிதில் குருபா, இனபந்துகளுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பந்தக்காரர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவானோ, எங்கெங்கெல்லாம் எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லுவானோ அனைத்து இடங்கள்லையும் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், குடும்ப இனபந்துகளுடன் நல்ல முறையில் உறவை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவான். இது எல்லா இடங்கள்லையும் குர்ஆனில் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு தரப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், அல் இலாகத் ஹகீகி, உண்மையான உறவு எப்படி இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும், எவர்களோடு இருக்க வேண்டும், எதோடு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய உரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற கருத்துக்கேற்ப ஒவ்வொரு ஜும்மாவிலையும் எல்லா பயானுடைய முன்னிலையிலையும் நாம் சொல்கிறது வழக்கம். இப்போ கூட சொன்னோம், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இனபந்துகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், துண்டித்து விடாதீர்கள், சேர்ந்து வாழுங்கள் என்ற வசனத்தை, அந்த விஷயத்தையும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனத்தை ஒவ்வொரு ஹுத்பா உரையிலையும் ஓதி காட்டுகிறோம். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டுமோ அதுபோல் அல்லாஹ்வை இன்னொரு விஷயத்தில் இனபந்துகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும், அதற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற பயமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உண்மையான உறவு என்னவென்று சொன்னால், உண்மையான ஒரு நட்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மாதிரி குடும்ப உறவை வைக்க சொல்கிறானோ, இனபந்துகளுடன் இரத்த பந்துகளுடன் சேர்ந்து வாழ சொல்கிறானோ அதை மாதிரி வாழ வேண்டும். இந்த குடும்பங்கள் கோத்திரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான்? ஒரு தாய் என்றும் ஒரு தந்தை என்றும் ஒரு கணவன் என்றும் ஒரு மனைவி என்றும்
இதுபோல் ஒரு பிள்ளை என்றும் இந்த மாதிரி மாமா மாமி என்றும் மச்சான் என்றெல்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காரணம் நமக்கு தெரியும். உலகத்தில் வரக்கூடிய இன்பங்களிலே நம்மோடு சேர்ந்து நிற்பார்கள் குடும்பங்கள், துன்பங்களிலே நம்மோடு கை கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள், துக்ககரமான காரியத்திலே மங்களகரமான காரியத்திலே நம்மோடு நின்று பலமாக நிற்பார்கள். இதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அமைப்புக்காக வேண்டி குடும்பம் கோத்திரங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த குடும்பங்களோடு கோத்திரங்களோடு சேர்ந்து வாழ்வதை எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னதமிக்க உயிரிலும் மலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக சொல்லித் தருகிறான்னு சொன்னால், இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார்கள். ரத்தின சுருக்கமான வார்த்தையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதி ஒரு ரஹம், இனபந்துகளை துண்டிக்கக்கூடியவர் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைய மாட்டார். இனபந்துவுடன் சேராமல் வாழக்கூடியவர் நிச்சயமாக சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் என்ற அளவுக்கு இஸ்லாம் இனபந்துகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அளவுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அடிப்படையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் வஹி கிடைத்த சற்று நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைத்த பட்டம் என்னென்று தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹ்ம, நபி அவர்களே இனபந்துடன் சேர்ந்து வாழ்கிறீர்கள். ஐயாமுல் ஜாஹிலியாலே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே அந்த மௌட்டிய காலத்திலே ரசூலுல்லாஹ் அவங்களோடு இருந்து பழகக்கூடிய நேரத்திலேயே எல்லோரும் இனபந்துகளை துண்டிக்கக்கூடிய நேரத்திலே கண்மணி ரசூலுல்லாஹ் இனபந்துடன் சேர்ந்து வாழ்ந்தார்கள். இப்படியாக பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாமும் வாழ்கிறோம். வாழ்வதனாலேத்தான் அனைவர்களுமே குவைத்துக்கு காலெடுத்து வைத்திருக்கிறோம். என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும், என் மனைவி நல்லா இருக்க வேண்டும், என் மக்கள் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய உற்றார் உறவினர்கள் நல்லா இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்க வேண்டும். குறுகிய காலத்திற்காக வேண்டி, சொற்பமான காலத்திற்காக வேண்டி எந்த ரஹ்மான் உயிர் பிச்சை போட்டானோ அவனை கூட மறந்து வாழ்கிறோம். சில கட்டத்தில் கம்பெனி என்று சொன்ன வந்தால் அது ஓட்டி என்று சொன்னாலும் டியூட்டி என்று சொன்னாலும் கூட அந்த நேரத்தில் ரஹ்மானை மறந்து வாழ்கிறோம். சற்று காலம் வாழப்போகிறோம், சொற்ப காலம் வாழப்போகிறோம். இந்த இனபந்துகளோ, இந்த பொருள்களோ, இந்த சொத்துகளோ, இந்த மனைவிகளோ, இந்த மக்கள்களோ யாரும் கை கொடுக்க முடியாது. துன்யாவிலேயும் கூட சில நேரத்தில் கைதர மாட்டார்கள். மறுமையில் என்ன தரவே முடியாது என்ற அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் ஒன்றுதான் உலகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பந்துகளுக்காக வேண்டி, இந்த குடும்பத்திற்காக வேண்டி ஆடைகளை வாங்கி கொடுப்பதிலே எவ்வளவு செலவானாலும் கூட நல்ல முறையில் செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தங்கங்கள் என்ன, நகைகள் என்ன, அணிகள் என்ன, இதற்காக வேண்டி நாம் வாழ்கிறோம். இதற்கான தானங்க வாழ்கிறோம். ஏன்னா துனியாவில் எங்கேயுமே உணவு கிடைக்காம இருந்ததா? நாம் சொல்கிறத வருத்தமாக நினச்சிக்கூடாது. இந்தியாவில் உணவு கிடைக்காம நாங்கள் வந்தோமா? அல்ல. கொஞ்சம் பழைய சோறா குடிப்பதை விட பிரியாணியாக சாப்பிட வேண்டும் என்ற வித்தியாசத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. கீழே வாழ்வதை விட உன்னதமிக்க அந்தஸ்தில் வாழ வேண்டும் என்ற அளவுக்குத்தான் ஒரு முடிவு வந்திருக்கிறோம். அல்லது நடுத்தர மகனாக வாழ வேண்டும் என்ற முடிவுக்குத்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த பந்துகளுக்காக வேண்டி, இந்த நட்புக்காக வேண்டி, இந்த சொந்தத்துக்காக வேண்டி, இந்த குடும்பத்திற்காக வந்திருக்கிறோம். மனைவி மக்கள் நாட்டிலே இருந்தாலும் சரி, இங்கே நம்மளோடு குடியிருந்தாலும் சரி, அரசு பஸ்களிலே செல்லக்கூடாது, தனியார் பஸ்களில் செல்லக்கூடாது. அதற்காக வேண்டி அயராது பாடுபட்டு கார் வாங்கி கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதுபோல காய்ச்சல் வந்துவிட்டால் தீராத வியாதி தீர்ப்பவன் அல்லாஹுதான். ஆனால் மோசமான வியாதியை எவ்வளவு உன்னதமிக்க டாக்டர் அமெரிக்காவில் இருந்தால் என்ன, லண்டனில் இருந்தால் என்ன, ஐரோப்பியாவில் இருந்தால் என்ன, எவ்வளவு செலவழித்தாலும் கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படி இனபந்துகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த இனபந்துகளுடன் மார்க்க அடிப்படையிலே, மறுமை அடிப்படையிலே, மன்னரை அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அடிப்படையிலே, இஸ்லாம் சொல்ல தந்த அடிப்படையிலே, திருக்குர்ஆன் அடிப்படையிலே வாழ்வதுதான் நம் மீது கஷ்டத்திலேயும் கஷ்டமாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை சகோதரர்களே! அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அடிக்கடி சொன்னார்களே, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்படிப்பட்ட தலைவர்! ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர். விரலை அசைத்தால் அரபு நாடே கீழே விழுவதற்கு தயாராக இருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமிக்க தலைவர் எப்படி வாழ்ந்து விட்டு போனார்? குடும்பங்களை எப்படி உறவு வைத்திருக்க வேண்டும், அது மாதிரி வைத்திருக்கிறோமா? பணங்களை, காசுகளை கேட்கக்கூடிய நேரத்தில் அள்ளிவாரி கொடுக்கிறீர்களே. அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வாஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செய்திருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோமா? பணத்தை கொடுத்தவர்கள், அவர்களுக்காக வேண்டி தூசிலே பாடுபடக்கூடியவர்கள், அவர்களுக்காக வேண்டி மழையிலையும் வெயிலையும் பாடுபடக்கூடியவர்கள், குளிரிலையும் பாடுபடக்கூடியவர்கள், இந்த மார்க்க தீனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஒக்கூது
ஊது என்று சொன்னால் நீங்கள் வெளியே எல்லா நேரத்துலையும் அரபு நாட்டில் போகும்போதெல்லாம் பார்க்கலாம். பெட்ரோல் பல்க்கு முன்னால் ஒக்கூதுன்னு வரும். ஒக்கூது அது எரிபொருள், அன்னாஸ் மனிதர்களாக இருக்கிறார்கள், வல் ஹிஜாரா கற்களாக இருக்கிற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த வசனத்திற்கு எத்தனை பேர் தலை சாத்திருக்கிறோம், எத்தனை பேர் பயந்திருக்கிறோம், எத்தனை பேர் பணிந்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைய உறவுகளை பற்றி கேள்வியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்துல கேட்கிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களிடத்தில் அம்ரும் பில் மஅரூஃப் நல்லதை ஏவி இருக்கிறோமா, மணிக்கணக்கில் பேசுகிறோம், வனஹீல் அனில் முன்கர் தீமையை தடுத்திருக்கிறோமா, அதுபோல் இல்மு ஷரஈ ஷரியத்தை அவர்களுக்கு பூத்திருக்கிறோமா, அத்தௌஹீத் ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறோமா, ஷிர்க்கை பற்றி கண்டித்திருக்கிறோமா, பிதஅத்தை பற்றி கண்டித்திருக்கிறோமா கேட்டால் அல்ல. குடும்ப உறவு பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் குடும்ப உறவு பாதிக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்று சொன்னால் அந்த குடும்பம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடந்தால் அந்த குடும்பத்தை வெட்டி வாழ வேண்டும், ஒட்டி வாழக்கூடாது என்று அதே அருள்மறை திருமறை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் அதனாலே தான் குடும்பத்தை உதவி தள்ளிவிட்டு தன்னந்தனி மரமாக இருந்து சஹாபாக்களை குடும்பமாக நினைத்தார்கள் என்ற அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பல்வேறு நூல்களிலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நாள் குடும்பங்களை நேசத்தை இருக்க வேண்டும் சகோதரர்களே. அது எப்படிப்பட்ட நாள்? எந்த உறவு பயனளிக்கும்? இறுதி வரைக்கும் பயனளிக்கும், மன்னரையில் இருந்து மறுமை வரைக்கும் சொர்க்க வரைக்கும் பயனளிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன் திருமறையிலே, யோம லா யன்ஃபவு மாலுன் வலா பனூன். எவ்வளவு செல்வத்தை அள்ளுறீங்க, தீனார்களை ஆயிரமாக சம்பாதிக்கிறோம், கோடிக்கணக்கில் தீனார்களை சம்பாதிக்கிறோம், சொத்துகள் என்ன, சுகங்கள் என்ன, பதவிகள் என்ன, பட்டங்கள் என்ன, அதுபோல மக்கள் செல்வங்கள் என்ன. யோம லா யன்ஃபவு மாலுன் வலா பனூன். இந்த பொருளோ, இந்த மாலோ, வலா பனூன், இந்த குழந்தைகளோ, இந்த செல்வங்களோ, இந்த குடும்பங்களோ அந்த நாளிலே உங்களை காப்பாற்றாது. அப்போ உறவு என்பது அல்லாஹ்வோடு நிற்க வேண்டும், உறவு என்பது குர்ஆனோடு நிற்க வேண்டும், உறவு என்பது மன்னரையோடு நிற்க வேண்டும் என்பதைத்தான் அருள்மறை திருமறை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் குடும்பத்தை எப்படி வளர்த்து காட்டினார்கள்? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. குடும்பத்திற்கு நபி அவர்களை ஏவுவீராக, தொழுகையும்படி ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா அதன் மீது நினைத்திருப்பீராக. பாசத்துக்குரிய சகோதரர்களே, குடும்பத்திற்கு அள்ளிவாரி செலவழித்த சகோதரர்களே, குடும்பத்திற்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்து விட்டால் துடிக்கக்கூடிய சகோதரர்களே, இந்த இபாதத்துடைய விஷயத்திலே குடும்பத்தை நல்ல முறையில் நாம் செய்திருக்கிறோமா? இந்த உறவை பேணியிருக்கிறோமா? என் மனைவிக்கு தொழுகை இல்லை, என் மக்களுக்கு தொழுகை இல்லை, என் தந்தைக்கு தொழுகை இல்லை, என் தாய்க்கு தொழுகை இல்லை, என் குடும்பத்துக்கு தொழுகை இல்லை என்றால் சொல்லியிருக்கிறீர்களா? மன்னரை சந்திக்க போகிறார்கள், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், நமக்கு மாமாவா இருக்கிறார்கள், நமக்கு மாமியா இருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்களா? அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க மாட்டானா? பொருளாதார உதவியை மட்டும்தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருக்கிறானா என்ற வசனங்கள் எல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். குடும்ப உறவு என்பது இவ்வாறு இருக்க வேண்டும். உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வாந்திர் நபி அவர்களை குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு சொன்னால், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு முதல்ல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார், ரெண்டாவது உலகத்துக்கு பிரச்சாரம் செய்ய வருவோம், குடும்பத்தை திருத்துவீராக என்ற கட்டளை எல்லாம் குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பறைசாட்டுகிறது என்று பார்க்கிறோம். நம் நாட்டிலே பார்க்கிறோம், இன்னைக்கு ஓதப்படுகிறது மௌலித் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க் செய்தவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்ற திருமறையை சொல்லி காட்டுகிறான். அதே மௌலிதே யா குதுபா என்ற அடிப்படையில் முஹைதீன் அப்துல் காதிர் அவங்க நல்லவங்க, 1000 முறை தனிமையில் இருந்து அழைத்தால் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்வேன், நீ நல்ல முறையில் அழைத்தால் என்று அந்த பாடலை அவங்க சொல்லலை, அந்த பாடலை அழைக்கிறார். நம்ம ஜமாத்து, நம்ம மக்கள் அதற்காக வேண்டி ஃபண்டுகளை ஒதுக்கிறோம், அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறோம், அந்த இமாமுக்கு பின்னால் தொழுகிறோம், அதை ஜமாத்தா நினைக்கிறோம், அது ஊர்க்காரன் நினைக்கிறோம், அது நம்ம பந்தம் நினைக்கிறோம். இதை தடுத்திருக்கிறோமா? எங்கே போகிறோம்? இவர்களை சமாதானப்படுத்தி விடலாம். ரப்புல் ஆலமீனுடைய தர்பாரிலே, அவருடைய சன்னிதானத்திலே, அந்த ஹிசாபுடைய நேரத்திலே, மாணவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திலே, மன்னரையிலே என்ன செய்வீர்கள்? இவர்கள் என்ன தண்டனை இருந்தாலும் பரவாயில்லை, ரப்புடைய தண்டனை தாங்க முடியுமா? அதற்கு உடலே சக்தி இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதுபோல நம்முடைய குடும்பத்திலே மாமான் சொன்னார், மச்சான் சொன்னார், உம்மா சொன்னார், வாப்பா சொன்னார், மனைவி சொன்னார், மக்கள் சொன்னார் என்ற அடிப்படையிலே எத்தனையோ பிதாத்துகள் ஃபாத்தியா என்ன, ஹத்தம் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எல்லா பயான்களையும் கேட்டுவிட்டு அதற்கு முரணாக நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்வது மாதிரி நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை கொடிகட்டி பறக்கிறது. வரதட்சணை வாங்காவிட்டாலும் கூட மறைமுகமான வரதட்சணை. எனக்கு இந்த அளவுக்கு உன்னதமிக்க அந்தஸ்து இருக்கிறது, எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, எங்கே பொருள் இருக்கிறதோ அங்கே போய் தான் என் சம்பந்தத்தை வைப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள். அங்கே தீனை முற்படுத்தி வைக்கவில்லை. ஒரு ஏழையின் இடத்தில் தீன் இருந்தால், அது தௌஹீத் இருந்தால், ஷிர்க்கை அடித்து நொறுக்கப்பட்டால் அதான் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? அல்ல.
ஆனால் கேட்டுக்கொண்டு வாழ்கிறோம். ஒரு நாள் நமக்கு பிடி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் என்னென்னலாம் கேட்டுவிட்டு மறைமுகமாக இருக்கிறீர்களோ, எதெல்லாம் கேட்டுவிட்டு இன்னும் சொல்லப்போனால் பொடுபோக்காக இருக்கிறீர்களோ, அனைத்திற்குமே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு உண்டு, கொஞ்ச நாளைக்கு விளையாட விட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொல்லப்போனால் மாற்று மத நண்பர்கள் எப்படி வாழ்கிறார்களோ திருமண நேரத்தில், அதுபோல மாலைகள், இதற்கு கேடுகெட்ட கூறுகெட்ட ஜமாத் தலைவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த தூக்கி எறிந்துவிட்டு தான் இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது என்னுடைய தகப்பனாருக்காக இந்த மாதிரி செய்தேன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருமணத்தை நடத்தி காட்டினார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். சொன்னார்கள், அடிக்கடி சொன்ன வசனம் செய்திதான், யாராவது மன்றா முன்கரன், யாராவது வெறுக்கத்தக்கதை பார்த்தால் அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய கரத்தால் தடுக்க வேண்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அதுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நாவால் இது மாதிரி பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கும் துணிச்சல் இல்லை. நாவாலையும் பிரச்சாரம் பண்ண முடியலன்னு சொன்னால் மனதால் வாங்கணும். உம்மாவா பாப்பாவாக இருந்தா என்ன, மனைவியாக இருந்தா என்ன, கணவனாக இருந்தா என்ன, பிள்ளைகளாக இருந்தால் என்ன, குடும்பமாக இருந்தா என்ன, கோத்திரமாக இருந்தா என்ன, ஜமாத்தாக இருந்தா என்ன. இன்னைக்கு தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மரியாதை இல்லாமல் போய்விட்டது. இந்த மார்க்கத்தினுடைய மரியாதை இல்லாமல் போய்விட்டது. எங்கே போகிறோம்? உயிர் பிச்சை தந்த ரஹ்மான் மேலா, இந்த சாதாரண நம்ம பெற்றெடுத்தவர்கள் மேலா? மார்க்கன் வரக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, மனதால் ஒங்குவதுதான் ஈமானில சரியாக கடைசியாக தரஜா. தான் சரியான ஈமானை காப்பாற்றி கொண்டார் என்ற செய்தி நசை என்ற பெருநூல் வழியாக நாம் அறிகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய திருத்துவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எப்படி வளர்த்து காட்டினார்கள், குடும்ப உறவை எப்படி நடத்தி காட்டினார்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, யா ஃபாத்திமா, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஈரக்கொலை, ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்கொலை அந்த அளவுக்கு நேசம் வச்சிருந்தாங்க புள்ள மேலே, ஃபாத்திமா மேலே ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப உயிருக்கு உயிராக வைத்திருந்தாங்க. யா ஃபாத்திமா, ஓ ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸிகி மினன்னார், நபியுடைய மகளா இருப்பதன் காரணமாக ஒரு காலம் நீ சொர்க்க முடியாது, நரகத்தை நீ தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்கிதி நஃப்ஸிகி, உன்னை நீ பாதுகாத்துக் கொள், மினன்னார், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள். ஃபைன்னி லாம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் இடத்துல உன்னை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. நபியா இருக்கலாம், ரஹ்மத்துல் ஆலமீனா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். நபி என்ற அடிப்படையில் மகள் என்ற ஒரு பந்தத்தில் ஒரு காலம் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. சகோதரர்களை சொல்லியிருக்கிறீர்களா? உம்மாவுக்கு வாப்பாவுக்கு சொல்லியிருக்கிறீர்களா? மனைவி மக்களுக்கு சொல்லியிருக்கிறீர்களா? இனபந்துகளுக்கு சொல்லியிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? பிரச்சாரங்கள்லாம் என்ன ரசிப்பதற்கா? அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுவதற்கு இல்லையா? பிரச்சாரங்கள்லாம் அந்த ஜும்மால 12 வரைக்கும் அந்த அச்சம் ஏற்படுவதற்கு தான். அதற்கு முன்னால் பின்னால் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு அல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கேட்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இதையும் சேர்த்து சொல்றாங்க, அன்னலக்கும் ரஹிமன், நீ என் புள்ளதான், என் ஈரக்கொலை தான், அதனால சலீனி மிம்மால், என் பொருள் இருந்து எவ்வளோ கேள், மாஷியத்தை நீ எவ்வளோ கேள்மா கேள், நான் அதை தருகிறேன் என்று ஒப்பற்ற தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பொருளையும் கொடுத்தார்கள், அந்த தியாகத்தையும் செய்தார்கள். மார்க்கம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நீ நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருத்துவரை நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னார். இதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யார் வாப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறீர்களோ, மனைவி மக்களுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை புறக்கணிக்கிறீர்களோ, மக்களுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை புறக்கணிக்கிறீர்களோ, ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை புறக்கணிக்கிறீர்களோ, அத்தகைய பாவிகளே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உமை யுதீஇல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, இந்த பந்தத்தை சேர்த்துக் கொள்கிறார்களோ, ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹ், இவர்கள் தான் அருள் பெற்றவர்கள். இவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன், ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், இவர்கள் தான் அருள் பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் யாரோடு இருப்பார்கள் என்று சொல்லும்போது அந்நபியீன, நபிமார்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டா நபிமார். இன்னைக்கு என்ன காரணம் சொல்கிறோம்? பாப்பா சரிப்படுத்த வேண்டியிருக்கு, உம்மாவை சரிப்படுத்த வேண்டியிருக்கு, ஜமாத்தை சரிப்படுத்த வேண்டியிருக்கு, பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் அல்லாவை சரிப்படுத்த தேவையில்லை, அல்லாவுடைய திருத்துவ சரிப்படுத்த தேவையில்லை, மறுமையில் போய் துணிச்சல் இருக்குன்னு போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன, யார் அல்லாஹ்வுடைய திருத்துவக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டார்களோ நபிமாருடன் இருப்பார்கள். வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்கள் நேர்மையாளருடன் இருப்பார்கள், வாய்மையாளருடன் இருப்பார்கள். வஷ்வதாயி, தியாகமே செய்யவிட்டாலும் கூட தியாகிகளுடன் இருப்பார்கள். வஸ்ஸாலிஹீன், நல்லவருடன் இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இந்த இனப்பந்து தம்பா சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாலிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, மனைவிக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு வந்த சகோதரர்களே,
தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி வந்த சகோதரர்களே, இனபந்துகளுக்காக வேண்டி வந்த சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்லியிருக்கிறோமா, தௌஹீதை சொல்லியிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய ஹௌஃபை சொல்லியிருக்கிறோமா, குர்ஆனை அறிமுகப்படுத்தியிருக்கிறோமா? அதெல்லாம் என்ன நம்ம முதல்ல நாம தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். சிக்கல் அங்கே தான் இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இனபந்துகள் இருக்க வேண்டும், இந்த நட்பு இருக்க வேண்டும். யாரோடு இனபந்துகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் சொன்னால் குர்ஆனோடு. பெருமானார் சொன்னார்கள், நமக்கு குர்ஆன் எப்போ தெரியுமா? ரமலான் வந்தால் தெரியும். குர்ஆன் ரமலான் வந்தால் தெரியும், ரமலான் போய்விட்டால் குர்ஆன் தெரியாது. பெருமானார் சொன்னார்கள், காலம் பொன்னானது. இன்னும் சொல்ல போனால் நாம் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு முன்னால் இல்லாமல் போய்விடுவோம். நேரங்கள் உரண்டோடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு லீவு தரப்பட்ட நாளிலே கூட என்ன செய்திருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆனே, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. அதான் நம்ம குடும்பமாக வரும். யார் ஓதுகிறாரோ, யார் சிந்திக்கிறாரோ, யார் அதன் பிரகாரம் வாழ்கிறாரோ, யார் நேசிக்கிறாரோ, ரமலானில் மட்டும் நேசித்தவர்கள் அல்ல, நாளை பரிந்துரை செய்யும், உனக்கு குடும்பமாக நின்று உன்னுடைய மன்னரையிலே மறுமையிலே வாதாடும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நாளை நம்ம சாவக்கூடிய நேரத்தில், நம்ம மரணம் வரக்கூடிய நேரத்தில், நம் ஜனாசா போகக்கூடிய நேரத்தில் இந்த பந்துகள் துண்டிக்கப்படும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம், பல்வேறு ஜும்மாக்களில் சொல்லியிருக்கேன் நானே. எத்துபாவுல் மையத்து சலாசத்துன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்துபாவுல் மையத்து சலாசத்துன், மையத்து போகக்கூடிய நேரத்தில் 3 தொடர்ந்து வருகிறது. ஃபயர்ஜிஉ இஸ்னானி, 2 வீட்டுக்கு வந்துடுது. வயபகா மாவு வாஹிதுன், ஒன்றே ஒன்று குடும்பமாக இருந்து நிலையாக இருந்து நம்மளோட துனியாவில் இருந்தது, ஆகிரத்தில் நம்மளோடு இருக்கும், கபரிலையும் நம்மோடு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எத்துபவு அஹ்லு வ மாலுஹு, மனைவி மக்கள் குடும்பங்கள் எல்லோரும் நம்மளை அடக்கியதற்கு பின்னால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒ மாலுஹு, எந்த விழுந்து சம்பாதித்தோமோ அங்கே சொத்தை வாங்க வேண்டும், மெயின் ரோடில் வாங்க வேண்டும், இங்கே கடையை வாங்க வேண்டும், இங்கே காணியை வாங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கங்கணம் கட்டி நம்முடைய அயராது வேர்வை சிந்தி பாடுபட்டோமோ அதுவும் வந்துடும், அதுவும் கபரில் வராது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்னே ஒன்று தரிபடும், ஒயபகா அமலுஹு, உன்னுடைய அமல் மட்டுமே தரிபடும், இந்த பந்துகளோடு நெருக்கமாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, மனைவி காப்பாற்றுவார்களா, மக்கள் காப்பாற்றுவார்களா, பெற்றோர்கள் காப்பாற்றுவார்களா, ஜமாத்தார்கள் காப்பாற்றுவார்களா? யாருமே கை கொடுக்க மாட்டார்கள். யார் யாருக்கெல்லாம் குடிபிடித்தோமோ, யார் யாருக்கெல்லாம் அரசியல் இறங்கிறோமோ, அந்த நேரத்தை மார்க்கத்துக்காக வேண்டி கொடுத்திருந்தால் சமூகம் தான். இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு அது வேற தலைப்பு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, நெருக்கத்தை குர்ஆனோடு நெருக்குங்கள், உங்களுடைய பிடிப்பை அமலோடு பயபக்தியோடு ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னங்க இந்த ஹிதாயத் என்பது லேசானதா? நபிமாருடைய மக்களுக்கு கிடைக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறத்தாழ சற்றொப்ப அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தெளிவாக சொல்லி காட்டுகிறான், 950 வருஷங்களாக தாவா செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி தாவத்து கௌமி லைலன் வ நஹாரா, அல்லாஹ்வே, எந்த நபி அப்படி செய்யாத அளவுக்கு செய்தார்கள். இன்னி தாவத்து கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகல் பாராமல் உன்னிடத்திலே தாவாவை செய்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய அழைப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சபூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நபிக்கு. அந்த அளவுக்கு உள்ள நபி மகனை காப்பாற்ற முடியல. சொன்னார்கள், இன்ன இப்னி மின் அஹ்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இன்னபினி மின், உலகத்திலே நடக்கிறது மறுமை என்ன, இன்னபினி மின் அஹ்லி, இன்ன இப்னி மின் அஹ்லி, என் மகன் என்ன சேர்ந்தவன் யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னவு லைஸ மின் அஹ்லிக், நீ நபியாக இருந்தாலும் உலகத்தையே திருத்தினாலும் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்போ குடும்ப உறவு எப்படி இருக்கணும்? தௌஹீத் என்ற அடிப்படையில், குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் மார்க்க உறவு தான் மனைவி மக்கள். அது இல்லை என்று சொன்னால் அது அல்ல. ஒரு குப்புசாமியோ ராமசாமியோட பந்தங்கள் வைப்போமா? வைக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நூஹை உன் மகன் இன்னவும் அமலுன் கைரு சாலிஹின், அவன் அல்லாஹ்வுடைய விரோதியாகிவிட்டான், நபி உனக்கும் விரோதியாகிவிட்டான். இன்னவும் அமல் கைரு சாலிஹின், நல்ல அமலே அவன்கிட்ட கிடையாது. அவன் இது என்ன பந்தமாங்க? அல்லாஹ்வுடைய பார்வையில் பந்தமா, சொந்தமா? இந்த பந்தம் நமக்கு தேவையா என்று குர்ஆன் கேட்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்திற்கு முன்னுதாரணமாக காஃபிர்களுக்கு முன்னுதாரணம் காட்டும் பொழுது யாரை பற்றி காட்டுறான்? நபியுடைய மனைவியை சொல்லி காட்டுறான். அல்லாஹு மஸலல் லதீன கஃபரு இம்ராத்த நூஹின், நூஹுடைய மனைவியும் வம்ராத்த லூத்தின், லூத்துடைய மனைவியும் உலக காஃபிர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். கானத்தா தஹ்த அப்தைனி, 2 அடியார்கள் கீழே தான்
மனைவியா வாழ்ந்தாங்க. ஃபகானத்தாஹுமா கானத்தா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி, ரெண்டு பேருமே நல்ல அடியார்கள், நபிமார்கள், அவங்களுக்கு தான் மனைவியா இருந்தாங்க. ஃபகானத்தாஹுமா, ரெண்டு பேருமே அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செய்தாங்க. இப்படி சொல்லிட்டுங்க, நல்ல கவனிங்க. ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அந்த ரெண்டு நபிமார்களும் மனைவிமார்களை மறுமையில காப்பாற்ற முடியல, உலகத்திலையும் அவர்களுக்கு கொடுக்க முடியல எதுவுமே இதாயத்தை. வக்கீல சொல்லப்பட்டது உதுகுலா, ரெண்டு பேர்களையும் நுழையுங்கள், நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவி நுழையுங்கள், அன்னார நெருப்பிலை நுழையுங்கள், நரகத்தில் நுழையுங்கள், மாத்தாகிரி, எவெல்லாம் நரகத்தில் வந்து சாகுவானோ அவங்களோடு நீங்களும் சாகுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதாயத் என்பது சாதாரண விஷயமா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மனைவிமார்கள் கபர் வணங்கியா இருக்கிறார்கள், சிறுக்குவாதிகளா இருக்கிறார்கள். முஸ்லீமுடைய வயிற்றிலே பிறக்கிறோம், வாழ்கிறோம், ஜமாத்திலே மரணிக்கப்படுகிறது, நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பெற்றோர்கள், நம் குடும்பத்தார்கள், சகோதரர்களை நினைத்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு உடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத, மக்களுக்கு கிடைக்காத பெரும்பாக்கியமான அந்த ஹிதாயத், அந்த தௌஹீத் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இனபந்துகளை எப்படி வளர்க்க வேண்டும்? நமக்கு அவர்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்கள் மறுமைக்காக வேண்டி பாடுபடுகிறோமா என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. இதை சொல்லியிருக்கிறோமா? சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் கூட சொல்ல முடியவில்லை. அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள், குர்ஆனை படிக்கிறார்கள், லீவ் நாளில் தங்களுடைய வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அமல் செய்யணும், அது வேறு சார். என்ன செய்யணும்? 24 மணி நேரம் நமக்கு வேலை தான். உயிர் பிச்சை தரக்கூடிய ரஹ்மான் கொஞ்ச நாள் தான் வச்சிருக்கான். நானும் வேலை பார்க்கிறேன், மனைவி வேலை பார்க்கிறேன் என்ற சக்தி இருந்தாலும் கூட மார்க்கத்தை பகிர்ந்து கொள்வதில் எந்த அளவுக்கு முன்னணியாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நன்னேரத்தில் தெரிய வேண்டும். உலகத்திற்கே மிக மகத்தான நபியா வந்த அல்லாஹ்வுடைய கலீலாக இருந்த மில்லத் அபீக்கும், உங்களுடைய தந்தையுடைய மார்க்கம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உலகத்தில் அறிமுகப்படுத்தினான் நமக்கு குர்ஆன்ல. அந்த நபி தந்தைக்கு ஆசருக்கு ஹிதாயத் கிடைத்ததா? சொன்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை அல்லாஹ்வுடைய விரோதி என்று தெரிந்த பிறகு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தபர்ரா மின்ஹு, அந்த இனபந்துகளை துண்டித்து விட்டார், நீ வேற நான் வேற என்று சொன்னார். சொல்கிறோமா? ஜமாத்திலே சொல்ல முடியலையே, என் சந்தா போய் சேரணுமே, எனக்கு மன்னரை தரமாட்டானே. மன்னரை தரமாட்டேன் என்று சொன்னால் அதற்கு அதிகாரம் போலீஸ் இருக்கிறது, அதற்காக அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது. செத்த பிறகு நமக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே தானே மேலா இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறதா? எல்லா விஷயத்திலும் அட்ஜஸ்ட்மெண்ட். சமுதாயத்துக்காக கொடுக்க சொல்லலை, குடும்பத்திலே பெரிய பிரச்சனை. இந்த மார்க்கம் நமக்கு என்னத்தை பாடம் போட்டுகிறது என்பதைத்தான் பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இனபந்துகள் என்ற விஷயத்தில் நாம் சகோதரர்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்கிறோம். இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்துக்கு ஹிதாயத் கிடைச்சதா? சிந்திச்சு பாருங்க. அந்த ஹிதாயத் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய உம்மாவுக்கு ஹிதாயத் கிடைத்ததா? ஹதீஸிலே வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, ஸாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி ஃபபகா வஅபகா மன் ஹவ்லஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மாவுடைய கபரை, அவங்களுடைய உம்மாவை கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே கரமேந்தி கேட்கிறார்கள். ஆனால் கேட்க நினைக்கிறார்கள், சொல்கிறார்கள், அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கா ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். அதை பார்க்க முடியாமல் அந்த ரசூல்லா மேலே அன்பு கொண்டதுனால, அந்த இரக்கத்தினால வாபுக்காமன் ஹவுலவு கூடியிருந்தவர்கள் சேர்ந்து அழுகிறார்கள். ரசூல்லா எதுக்கு அழுகிறான்னு தெரியல, வந்துடுது ரசூல்லாவில் அன்புனால. சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால இஸ்தாதன்து ரப்பி, என்னுடைய இரட்சகன் இடத்திலே நான் அனுமதி கேட்டேன், அன் அஸ்தக்ஃபிர லஹா, என் தாய்க்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்ல வேண்டும், மன்றாட வேண்டும், அவங்க மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டேன். ஃபலம் யூதன்லி, அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கவில்லை. ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கே அருள் கொடை, அனுமதிக்கவில்லை. வஸ்தாதன்து ரப்பி, என்னுடைய இரட்சகன் இடத்தில் அனுமதி கேட்டேன். அப்படி என்று சொன்னால் நசூர கபரஹா, கபரையா சும்மா பார்த்துட்டு வரட்டும், அதற்கு தான் அந்த அனுமதிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மரணத்தை நினைவு. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவுக்கே ஹிதாயத்து கிடைக்காத அந்த ஹிதாயத் எம் குடும்பத்திற்கு, எம் தாய் தந்தையருக்கு, எம் மனைவி மக்களுக்கு கிடைத்த அந்த ஹிதாயத்தை எந்த அளவுக்கு இறுக்கமாக்க வேண்டும், வலுவாக ஆக்க வேண்டும், செய்திருக்கிறோமா? உலகத்தை கொடுத்த நாம் அதை செய்திருக்கிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பேர் வச்சாங்க. இன்னைக்காவது அந்த பிச்சை, இந்த பிச்சை, அந்த மஸ்தான், இந்த மஸ்தான் என்று பேர் வைக்கிறார்கள். அழகிய பேரை வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய அடிமையின் பேர் வைத்தார்கள். அந்த தந்தைக்கு ஹிதாயத்து கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலே சபையிலே வந்து ஒரு சஹாபி கேட்கிறார். என்ன கேட்கிறார் சொன்னால், அன்ன ரஜுலன், ஒரு மனிதன் வந்து கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, ஐன அபி, என் தந்தை எங்கே இருப்பார் மறுமையிலே? கால ஃபின்னார், நரகத்தில் இருப்பார். ஜாகிரியால வாழ்ந்தவங்க எங்கே இருப்பாங்க?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றாமல் போயிட்டாங்க, சிறுக்கு வச்சுட்டாங்க, நபிமார்களை இணை வச்சுட்டாங்க. நம்ம அவுலியாக்களை வைக்கிற மாதிரி ஊருக்கு ஊர் கலெக்டர் இருக்கிற மாதிரி, மாவட்டத்துக்கு மாவட்டம் கலெக்டர் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் ஒவ்வொரு ஊருக்கு பெரிய அவுலியா இருப்பார், குட்டி அவுலியா இருப்பார். இன்னும் நடக்குது, நாம் திருந்திருக்கோம் கொஞ்சம் சமுதாயம். அப்போ அவர் திரும்பின உடனே அவர் அழுதுகிட்டே திரும்பி போகிறார் சஹாபி. ஃபலம்மா கஃபா தாவ், திரும்ப அழைச்சிட்டு சொல்கிறாங்க, ஃபகால இன்னா பி வாபாக்க, என் வாப்பாவும் உங்கள் வாப்பாவும், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் அத்தாவும் உங்கள் அத்தாவும் பின்னார், ரெண்டு பேரும் நரகத்தில் இருக்காங்க. சகோதரர்களே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மனைவியை, இந்த மக்களை, இந்த தாய் தந்தைகளை, இந்த பெற்றோர்களை சரிபடுத்தியிருக்கிறோமா, இந்த உறவை வலுவாக்கி இருக்கிறோமா என்றுதான் இன்றைக்குள்ள கேள்வியாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய நட்பு மிக மேலானது. குடும்ப நட்பை விட மன்னரையுடைய நட்பு, அமலுடைய நட்பு, ரசூலுடைய நட்பு, குர்ஆனுடைய நட்பு மேலானது. ரமதானில் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் இஸ்லாமியராக தோன்றும். ரமதான் முடிஞ்சோன்னு ஒன்றுமே தெரியலையே சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பல்வேறு ஹதீஸ் வருகிறது. அதில் ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா அம்மையார் சிறு வயது உடையவளாக இருந்தாங்க, சொற்ப வயசு தான். ஒரு நாள் தக்கர் அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தக்கருத்து நார, ஒரு நாள் நரகத்தை பற்றி நினைக்கிறாங்க, நினச்சிட்டு பக்கத் அழுகிறாங்க. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிபுகி, எதற்காக அழுகிற ஆயிஷா என்று கேட்கிறார்கள். காலத்து தக்கருத்து நார், நரகம் என் கண்முன்னால் வந்தது. எப்படிப்பட்ட உத்தமன், உத்தமி என்று குர்ஆன் பறைசாட்டுகிறது. எப்படிப்பட்ட நல்லவர்கள். நரகத்தை பற்றி நான் நினைச்சேன், ஃபபகைத்து, அதை அழுகிறேன் என்று சொன்னார்கள், அதனால் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி அழுதுட்டு கேட்குறாங்க, அந்த அழுகையிலே கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, ஃபால் ததுக்குரூன அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை பற்றி கியாமத் நாளிலே நினைத்து பார்ப்பீர்களா? மனைவியாக வாழ்ந்தோம், ஒன்றா இருந்தோம், சுகம் தந்தோம், இன்ப துன்பங்களை கலந்து கொண்டோம், மறுமையில் நினைத்து பார்ப்பீர்களா என்று கேட்கும் பொழுது ஒப்பற்ற தலைவர் லோக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹ் அம்மா ஃபீ ஸலாஸதி மவாத்தின் ஃபலா யذ்குரு அஹதுன் அஹதா, மறுமையிலே 3 இடம் இருக்கிறது. எந்த மனிதனும் நினைத்து பார்க்க மாட்டான், குடும்பத்தை நினைத்து பார்க்க மாட்டான், யாரையும் நினைத்து பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட 3 இடங்கள் இருக்கிறது. குடும்பத்தை நினைத்து பார்க்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நபிமார்களும் யாரும் கியாமத்தினால் வரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய மக்கள் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. அது ஒரு இடம் என்ன, இந்த மீசான் திராஸ் நிறுக்கப்படக்கூடிய, அமல் நிறுக்கப்படக்கூடிய நேரம். ஹத்தா யாலமும், அவன் கருதி அவன் அழுது கொண்டிருப்பான், கருதுவான், கத்துவான். ஹத்தா யாலம, அவன் எந்த அளவுக்கு நினைப்பான்னு சொன்னால், அயஹிஃபு மீசானுஹு, நம்முடைய திராசு கீழே போயிடுமா, அவ் எஸ்குலு அல்லது கனமாகுமா, உயர்ந்துடுமா, அப்படி நினைச்சு துடிச்சிட்டு இருப்பான். குடும்பத்தை நினைக்க முடியாது, மனைவி மக்களை நினைக்க முடியாது, பெற்றோரை நினைக்க முடியாது, இந்த நண்பர்களை நினைக்க முடியாது, நாயும் சதயமாக இருந்தவர்கள் நினைக்க முடியாது. இது ஒரு இடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வைந்தல் கிதாப், புக்கை நம்முடைய பட்டோலையை தரக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்திலையும் குடும்பத்தை நினச்சி பார்க்க மாட்டோம், நபியா இருந்தால் நினச்சி பார்க்க மாட்டோம். இக்ரா கிதாபியா, ஓன் இவ்வளவு நாளாக எத்தனை வருஷம் வாழ்ந்தியா, 100 வருஷம் வாழ்ந்தீங்களா, 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தீங்களா, என்ன செஞ்சீங்க, இவ்வளோ நாளாக என்ன செஞ்சீங்க. அப்படியே கேமரா மூலமாக அல்லாஹ்வுடைய கேமரா பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. நம்ம முன்னால் போடப்படுவோம், அதை நினச்சி அவன் வருந்துமான். அஃபி யமீனிஹி, வலது கையில் தந்துட்டா வெற்றிக்குள்ள ஆய்வுடாக, ஃபி ஷிமாலி, இடது கையில் கொடுத்தா தோல்வி அடைஞ்சிரும். அவன் வராய் லஹ்ரிஹி, முதுகுக்கு பின்னால் கொடுத்தாலும் தொலைஞ்சுது. இப்படி நினச்சி அவன் கதறுவான். எனவே அந்த கிதாபு, அந்த புக்கு, நாம் இத்தனை வருஷமாக வாழ்ந்த புக்கு மரணிக்கும் வரை எழுதியிருக்கும். அது லா யகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான், சிறியதையும் பெரியதையும் எதையுமே கடுகளவும் விடாமல் எழுதி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த கேமரா, அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பு, அதில் மனிதன் தனதி விடுவான் என்று உலகத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாது என்று பெருமானார் சொல்லிவிட்டு, வைந்த சிராத், அந்த ஜஸ்ர் பாலம் வைக்கப்படுகிறது. இதா உகிய, அதன் மேலே அவன் போகக்கூடிய நேரத்தில் பைனல் லஹ்ரானி ஜஹன்னம், ஜஹன்னம் கீழே இருக்குது, சிராத்து மேலே இருக்குது பாலம், அங்கே விழுந்து விடுவோமோ என்று கதறுவான், கத்துவான். அந்த நேரத்தில் குடும்பத்தை நினைச்சு பார்க்க மாட்டான். இந்த தாயோ நமக்கு இரத்தத்தை பாலாக தந்தாரே, அந்த தாயை நினைக்காம வேற யாரையும் நினைக்க முடியாது என்ற செய்தியை இமாம் அபூ தாவூத் அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்கள், அந்த நேரத்தில் சிலவங்க நல்லவங்க மின்னல் வேகத்தில் அந்த சிராத்தை பாலத்தை கடந்துருவாங்களாம், காற்று போல பறந்து விடுவார்களாம், அதாவது பந்தய குதிரை இருக்கு அதுபோல பறந்து விடுவார்களாம், ஒட்டகம் போல் பறக்குவார்களாம். அதில் நல்லவர்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். காரணம் என்ன, அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடித்து சொல்கிறான் சூரத்துல் மர்யமிலே, ஒயின் மின்கும் இல்லா வாரிதுஹா,
எல்லாருமே நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா, இது இறைவன் தீர்ப்பாக்கி கொண்டான். சும்மனு நஜ்ஜில்லதீன தகவ், யார் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ, யார் தௌஹீதோடு வாழ்ந்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய நேசத்தோடு வாழ்ந்தார்களோ, குர்ஆனை பற்றி பிடித்தார்களோ, குர்ஆனை குடும்பமாக்கி கொண்டார்களோ, அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வனதருல் ஸாலிமீன ஃபியா ஜிஸியா, அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், ஷிர்க்வாதிகள், பிதாத்துவாதிகள், அமலே செய்யாதவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், ஃபியா அதில் மண்டியிட்டவர்களாக நரகத்தில் விழுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படம் எடுத்து காட்டினான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, உறவுகள் ஈமானோடு இருக்க வேண்டும். சொந்த பந்தங்கள் ஈமானோடு இருக்க வேண்டும். சொந்த பந்தங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். சொந்த பந்தங்கள் தௌஹீதோடு இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவான் என கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்ஸாப பைனஹும் யௌமைதின் வலா யதஸாலூன். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், சூறு ஊதப்பட்டால் ஃபலா அன்ஸாப பைனஹும், இந்த குடும்பம் பந்தம் இனபந்து எல்லாமே துண்டாயிடும். நீங்கள் ஆக்க தேவையில்லை, அல்லாஹ்வே ஆக்கிடுறான் யௌமைதி அந்த நேரத்தில் என்று ஒலா எதசாலும் ஒருவருக்கொருவர் விசாரிக்க மாட்டோம் என்று படைத்தவன் தன் திருமறையிலே பறைசாட்டக்கூடிய ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒன்றுதான் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹி. வேதனை தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் என்ன பாவிகள் என்ன செய்வாங்கன்னா, ஈட்டுத் தொகையாக பணயத் தொகையாக வேதனைக்கு பதிலாக என் பிள்ளையை வச்சுக்கொண்டு சொல்லுவானா, பெத்த பிள்ளை, அந்த பெத்த பிள்ளைக்காக தான், அவன் படிப்புக்காக தான், அவன் டிகிரி வாங்குவதற்காக வேண்டி தான், அவன் பெரிய ஆளாக ஆகுவதற்காக வேண்டி தான் இங்கே கடந்து நம்ம மாயிரம் துனியாவில். அதுலேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க, இங்கே குடும்பத்தோடு இருந்தாலும் பந்தங்களை விட்டவங்களும் இருக்காங்க. அந்த பிள்ளையே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யானப்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு சாஹிபத்தி, மனைவி ரொம்ப நேசிச்சிருப்பார், மனைவிக்கு ஒன்றுனா தாங்க முடியாது, மக்களுக்கு ஒன்றா தாங்க முடியாது, யாரெல்லாம் என் மனைவியை வச்சுக்க என்ன விட்டுரு, முஜ்ரிம் சொல்லுவானா, பாவி. சாதாரண நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டீங்க, அதில் முஸ்லீம்கள் இருக்க முடியாது, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. வாகி, என் அண்ணன் தம்பி சகோதரன் பந்தம் இருந்தது, இவனை தூக்கி வச்சுக்க அல்லா, என்ன முடியா அல்லா. ஃபசிலத் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஃபசிலத்தி அல்லத்தி தூவி, யார் யாரெல்லாம் நம்மளை அரவணைத்து வாழ்ந்தார்களோ அந்த குடும்பத்தையெல்லாம் தூக்கி தர்றேன், என்ன விட்டுரு யா அல்லா. இவ காணாதா, ஒமன் ஃபில்லாதி ஜமியான் சும்மா இஞ்சி, பூமி முழுக்க எல்லா பேரையும் தர்றேன், பூமியே தரேன் யா அல்லா, சும்மா இஞ்சி என்னை மட்டும் காப்பாற்று என்று சொல்வான். கல்லா, அப்படி அல்ல, வளர்றான் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பந்தங்கள் உலகத்திலே சிறிது காலம் இருக்கும், அது நன்மையாக அமைந்தால் நல்லதாக இருக்கும், கெட்டதாக அமைந்து விட்டால் நமக்கும் தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, மனிதன் தன் சகோதரனை விட்டு ஓடுவான், ஓமி அந்த நாளில் உம்மா விட்டு ஓடுவான், வாபி தன் தந்தையை விட்டு ஓடுவான், சாஹிபதி மனைவியை விட்டு ஓடுவான், பனீஹி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான், லிக்குல்லி இம்ரஇம் மின்ஹும் ஷானுன் யுக்னிஹி, எனக்கு என்ன கை செய்து நடக்கப் போகிறதோ, எனக்கு என்ன ஆகுமோ, என்னை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ என்று தெரியாது, என்னையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யானப்சி எனக்கு வந்த கை செய்தமே என்று ஓடுவான். அந்த நேரத்தில் பந்தங்களும் சொந்தங்களும் பயனளிக்காவிட்டாலும் கூட அவர்களையாக பிடிச்சி கொடுத்துட்டு ஓடிடுவோம், அந்த அளவுக்கு வந்து விடுகிறது. எனவே இந்த பந்தங்களோடு இந்த சொந்தங்களோடு தௌஹீதோடு வாழுங்கள், மார்க்கத்தோடு வாழுங்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழுங்கள். கொஞ்ச கால வாழ்க்கை, சொற்பகால வாழ்க்கை, நாம் சம்பாதித்தது நமக்கு அல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம் குடும்பம் நமக்கு அல்ல, நம்முடைய அமல் மட்டுமே நமக்கு இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல முறையில் வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் யாவர்களையும் ஆக்கிடுவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.